BNSS பிரிவு 127 சில விஷயங்களை பரப்பும் நபர்களிடமிருந்து நல்ல நடத்தைக்கான பாதுகாப்பு. 1. ஒரு நிர்வாக மாஜிஸ்திரேட் தனது உள்ளூர் அதிகார வரம்பிற்குள் இருக்கிறார் என்ற தகவலை பெறும்போது, அத்தகைய அதிகார வரம்பிற்குள் அல்லது இல்லாமல் வாய்வழியாகவோ அல்லது எழுத்து மூலமாகவோ அல்லது வேறு எந்த விதத்திலோ வேண்டுமென்றே பரப்புதல் அல்லது பரப்ப முயற்சித்தல் அல்லது பரப்புவதற்கு துணை புரிதல். பாரதிய நியாய சன்ஹிதா 2023 இன் பிரிவு 152 அல்லது பிரிவு 196 அல்லது பிரிவு 197 அல்லது பிரிவு 299 இன் கீழ் தண்டனைக்குரிய எந்த ஒரு விஷயமும் அல்லது பாரதிய நியாய சன்ஹிதா 2023 இன் கீழ் கிரிமினல் மிரட்டல் அல்லது அவதூறுக்கு சமமான ஒரு நீதிபதி தனது உத்தியோகபூர்வ கடமைகளை நிறைவேற்றுவதில் செயல்படுவது அல்லது செயல்படுவதை நோக்கமாக கொண்ட எந்த ஒரு விஷயமும். 2. தயாரிப்பு, வெளியிடுதல் அல்லது விற்பனைக்கு வைத்தல், இறக்குமதி செய்தல், ஏற்றுமதி செய்தல், அனுப்புதல், விற்பனை செய்தல், வாடகைக்கு விடுதல், விநியோகம் செய்தல், பகிரங்கமாக காட்சிப்படுத்துதல் அல்லது வேறு எந்த விதத்திலும் 294வது பிரிவில் குறிப்பிடப்பட்டுள்ள ஆபாசமான விஷயத்தை புழக்கத்தில் விடுதல். பாரதிய நியாய சன்ஹிதா 2023 மற்றும் மாஜிஸ்திரேட் நடவடிக்கைக்கு போதுமான ஆதாரம் இருப்பதாக கருதுகிறார். மாஜிஸ்திரேட் இனிமேல் வழங்கப்பட்ட முறையில் அத்தகைய நபருக்கு என் பத்திரம் அல்லது ஜாமீன் பத்திரத்தை நிறைவேற்ற உத்தரவிடக்கூடாது என்பதற்கான காரணத்தை காட்டுமாறு கோரலாம். மாஜிஸ்திரேட் பொருத்தமாக கருதுவது போல் 1 வருடத்திற்கு மிகாமல் அத்தகைய காலத்திற்கு அவரது நல்ல நடத்தைக்காக. 2. புத்தகங்கள் அச்சிடுதல் மற்றும் பதிவு செய்தல் சட்டம் 1867 குறிப்பிடப்பட்டுள்ள விதிகளின் கீழ் பதிவு செய்யப்பட்டு, திருத்தப்பட்டு, அச்சிடப்பட்டு மற்றும் வெளியிடப்பட்ட எந்தவொரு வெளியீட்டின் ஆசிரியர், உரிமையாளர், அச்சுப்பொறி அல்லது வெளியீட்டாளர் மீது இந்த பிரிவின் கீழ் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாது. மாநில அரசாங்கத்தின் ஆணை அல்லது அதிகாரத்தின் கீழ் அல்லது இதற்காக மாநில அரசாங்கத்தால் அதிகாரம் பெற்ற சில அதிகாரிகளைத் தவிர அத்தகைய வெளியீட்டில் உள்ள எந்தவொரு விஷயத்தையும் குறிப்புடன். BNSS धारा 127 कुछ मामलों का प्रसार करने वाले व्यक्तियों से अच्छे आचरण के लिए सुरक्षा। 1. जब किसी कार्यकारी मजिस्ट्रेट को सूचना मिलती है कि उसके स्थानीय अधिकार क्षेत्र में कोई व्यक्ति है जो ऐसे अधिकार क्षेत्र के भीतर या उसके बाहर मौखिक रूप से या लिखित रूप से या किसी अन्य तरीके से जानबूझकर प्रसारित करता है या प्रसारित करने का प्रयास करता है या प्रसार को बढ़ावा देता है। कोई भी मामला जिसका प्रकाशन भारतीय न्याय संहिता 2023 की धारा 152 या धारा 196 या धारा 197 या धारा 299 के तहत दंडनीय है, या किसी न्यायाधीश से संबंधित कोई मामला जो अपने आधिकारिक कर्तव्यों के निर्वहन में कार्य कर रहा है या कार्य करने का दावा कर रहा है, जो भारतीय न्याय संहिता 2023 के तहत आपराधिक धमकी या मानहानि के बराबर है। 2. भारतीय न्याय संहिता 2023 की धारा 294 में निर्दिष्ट किसी अश्लील सामग्री का निर्माण, उत्पादन, प्रकाशन या बिक्री के लिए रखना, आयात, निर्यात, परिवहन, विक्रय, किराए पर देना, वितरण, सार्वजनिक प्रदर्शन या किसी अन्य तरीके से प्रचलन में लाना और मजिस्ट्रेट की राय में कार्यवाही के लिए पर्याप्त आधार है, तो मजिस्ट्रेट इसके बाद दिए गए तरीके से ऐसे व्यक्ति से कारण बताने की अपेक्षा कर सकता है कि उसे 1 वर्ष से अधिक की अवधि के लिए, जैसा कि मजिस्ट्रेट ठीक समझे, उसके अच्छे आचरण के लिए बांड या जमानत बांड
निष्पादित करने का आदेश क्यों न दिया जाए। 2 प्रेस और पुस्तक पंजीकरण अधिनियम 1867 में निर्धारित नियमों के अनुरूप पंजीकृत और संपादित, मुद्रित और प्रकाशित किसी भी प्रकाशन के संपादक, स्वामी, मुद्रक या प्रकाशक के खिलाफ इस धारा के तहत कोई कार्यवाही नहीं की जाएगी। ऐसे प्रकाशन में निहित किसी भी मामले के संदर्भ में राज्य सरकार या राज्य सरकार द्वारा इस संबंध में सशक्त किसी अधिकारी के आदेश या अधिकार के अधीन के अलावा